உண்மையிலேயே அங்க ஜீவானந்தத்திற்கும் முத்தையாவிற்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா? அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? இல்லையா இல்ல இல்லன்னா பலதெல்லாம் இருக்கிறேன். நான் அவங்க கிட்ட பேசியிருக்கேன். வேணா அவங்க கிட்ட நான் உண்மையிலேயே நான் பேசி காட்டுறேன். அவங்க கிட்ட பேச முடியுமா? பேசலாமே. ஆனா உண்மையிலேயே அங்க ஜீவானந்தத்திற்கும் முத்தையாவிற்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா? அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? இல்லையா இல்ல இல்லன்னா பலதெல்லாம் இருக்கிறேன். அவர் எந்த சட்டத்தில் இருக்கிறார்? இரண்டுனால கம்பெனிக்கு தான் எந்த பேச்சுமே அவர் இல்ல. நான் கிடையாது, நண்பர்கள். அப்ப போலீஸ் சொல்றது வந்து வெறும் கட்டுக்கதை தான். அந்த சுதர்சனன் சொல்லிக்கிறது வந்து 10 நிமிட ஆடியோ. 10 நிமிட ஆடியோவில் வெறும் 30 செகண்டை மட்டும் பேட்ச் ஒர்க் பண்ணி உண்மையை அதில் வந்து அந்த ஆடியோவில் இருக்கப்பட்டது என்னன்னா ஒத்துக்கோன்னு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்படி சொன்னாலும் இது வந்து நம்மளுக்கு அசிங்கப்பா, நீ வந்து அடித்து கேட்டாலும் நம்ம செய்யாத குற்றத்தை ஒத்துக்காத அப்படிங்கிறத வந்து அதை வந்து அவங்க சொல்றது என்னன்னா, இந்த ஆரம்பத்திலேருந்து நம்ம சொல்லியிருக்கோம் குற்றச்சாட்டு, விசாரணை என்கின்ற பெயரில் காவல்துறை இந்த பசங்களை ஒத்துக்கன்னா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற கோணத்திலேயே போகல. தண்ணியில கலக்கலன்னா ஏன் அங்க வந்து 10 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க? அந்த சிறிய குழந்தை தானே ஃபர்ஸ்ட் அட்மிட் ஆச்சு, கனகராஜுங்கிறது வந்து புகார் கொடுத்தவரோட. அது இல்லாம வந்துட்டு குடித்துதான் அவர்களுக்கு அப்படி ஆனதுன்றது உறுதி செய்யப்படவில்லை. அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரும் பண்ண மாட்டாங்க, யாராவது வச்சு வெளியால வச்சுதான் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத ஆரம்பத்திலேருந்து அவங்க சொல்ற ஒரு குற்றச்சாட்டு. இந்த இடத்துல சந்தேகத்திற்குரிய வகையில ஒருத்தர் சுத்திட்டு வந்தாரு, மாற்று சமூகத்தை சேர்ந்தவர், அத சொல்லிருக்காங்க. ஆமா, ஆனா அந்த நபரை முறையா விசாரிக்க. ஆமா, ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு இளமுருகு முத்து அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற வேங்கை வயல் விவகாரம் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வேங்கை வயல் விவகாரம், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்லேயே ஒரு 3 தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சதுல இருந்து இந்த விவகாரம் மறுபடியும் பூதாகரமாயிருக்கு. இதுல இன்னைக்கான ஒரு எக்ஸ்ட்ரா பூமா வந்துட்டு அந்த 3 வந்து விகடனுக்கு கொடுத்த அந்த பேட்டி வந்து வெளியாகி, அதுல வந்து நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லி எங்களே குற்றவாளி ஆக்கிட்டாங்க, அவங்களுக்கு இருந்த நெருக்கடியின் காரணமாக அவங்க சொல்றாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழக அரசு அதற்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதன்படி பார்க்கும்போது இதுல சாதிய மோதல் இல்லை மற்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. மற்றபடி உள்ள இருந்து ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை தான், மற்றபடி இதுல வேற எதையும் கட்டமைக்காதீங்க அப்படின்றாங்க தமிழக அரசு. ஸோ இதற்கு நடுவுல இருந்து இப்போ நீங்கள் சொல்லிக்கிற முதல் கருத்து, இதுல உள்ளார்ந்து என்னென்ன விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டி இருக்கிறது அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். இந்த அரசு வந்ததுலேருந்தே இது வந்து ஒரு தலித் விரோத அரசா தான் செயல்பட்டு இருக்கு. இந்த அரசு திராவிட மாடல் அரசு, சமூக நீதி என்று சொல்லக்கூடிய அரசு, சமூக நீதிக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய அரசு வந்து சமூக நீதியை வந்து குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து ஆரம்பத்திலேருந்தே நம்ம குற்றச்சாட்டா வந்து சொல்லிட்டு இருக்கோம். இதுல பல விஷயங்கள் இப்போ தொடர்கதையாக நடந்துட்டு இருக்காங்க. RS பாரதி பேசினதுலேருந்து சரி, தயாநிதி மாறன் பேசினது சரி, KSSR ராமச்சந்திரன் பேசினது சரி, பொன்முடி, அதெல்லாம் நான் ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பேட்டிகளையும் இது சொல்லிட்டு இருக்கோம். அவங்களாம் என்ன பேசினாங்க, எந்த அளவுக்கு இந்த பட்டியலின மக்களை, பூர்வகுடி மக்களை, விளிம்பு நிலை மக்களை எவ்வளவு இழிவா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு. இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாவுகள் 70-80 பேர் முதல்வர் போய் நேரில் கூட பார்க்கல. ஆனால் அதே போன வருஷம் 2023 மே மாதம் நடக்கும்போது உடனே ஓடி போய் பார்த்த, லண்டன்லேருந்து நேராக வந்துட்டு ஓடி போய் முதல்வர் வந்து எப்போவுமே தலித் மக்களை வந்து, பட்டியலின மக்களை, பூர்வகுடி மக்களை வந்து இன்னும் வந்து ஒரு தீண்டத்தகாத தான் இந்த முதல்வரும் இந்த திராவிட மாடல் அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் வைக்கிற வந்து குற்றச்சாட்டு. அதே கோணத்துல தான் இந்த வழக்கு, வேங்கை வயல் வழக்கு ஆரம்பத்திலிருந்தே அவங்க வந்து எப்படி இதுல செயல்பட்டு இருக்காங்கன்னா, ஒரு குற்றவாளின்னு ஒருத்தங்களை வந்து ஒரு விசாரணையெல்லாம் முறையா கொண்டுட்டு வராம இவங்கள தான் குற்றவாளியை காட்டணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கோணத்துல தான் இது வந்து இந்த வழக்கு ஆரம்பத்திலேருந்தே போயிட்டு இருக்கு. ஆரம்பத்திலேருந்தே நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம இப்போ சொல்லலை, நான் மறுபடியும் சொல்றேன். இந்த வந்து வேங்கை வயல் விஷயத்துல டே 1லேருந்து நான் களத்துல இருக்கேன். அந்த 26ஆம் தேதி டிசம்பர் 2022 டிசம்பர் 26ஆம் தேதியிலேருந்து அந்த களத்துல இருக்கோம். நம்ம தான் போயிட்டு மீடியாவோட போயிட்டு அந்த இன்சிடென்ட் வந்து வெளி உலகத்துக்கு காட்டது. அதுக்கப்புறம் தான் அப்போதைய கலெக்டர், அப்புறடைய எஸ்பிலாம் வந்து அந்த ஸ்பாட் விசிட்லாம் பண்றாங்க. அப்படிங்கிற போது அதுக்கப்புறமா வந்து அது
மாவட்ட நிர்வாகத்திலிருந்து மாநில நிர்வாகத்துக்கு கொண்டு போனோம். டிஜிபியை பார்த்தோம், சீஃப் செக்ரட்டரியை பார்த்தோம். அங்கேயும் கிடைக்கலன்னா அப்புறமா டெல்லியில் இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போனோம். அப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் கேஸ்ட்டுக்கு போனோம். அங்கேயும் இல்லைன்னா கிட்டத்தட்ட மனித உரிமை கழகம் நியூயார்க்கில் இருக்க மனித உரிமை கழகம் வந்து தொடர்ச்சியாக அதில் பயணிச்சுட்டு இருக்கோம். எதுக்காக தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு இருக்கோங்கிறதுனால இவங்க கிட்ட வந்து சமூக நீதி கிடைக்காது, நீதி கிடைக்காது. தொடர்ந்து அந்த மக்களையே யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே பழிவாங்குற நோக்கத்தில் தான் இந்த அரசும் இந்த காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற மு.க. ஸ்டாலினும் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கோணம் வந்து நம்ம ஆரம்பத்திலே தெரிஞ்சு போச்சு. நான் இன்னும் வந்து இதை தெளிவாக சொல்லணும்னா, இது நடந்தது 2022 டிசம்பர் 26. அந்த பசங்களை வந்து விசாரணை வந்து இவங்க பாதிக்கப்பட்ட கனகராஜ்ங்கிறவர் தான் எஃப்ஐஆர் கொடுத்துருக்காரு. இது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து வரணும். அப்போ வரும்போது வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கும்போது அந்த யார் எஃப்ஐஆர் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஆனால் காவல்துறை எதையுமே இதில் கடைப்பிடிக்கல. அது இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட மக்களே, எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ, எந்த மக்கள் மழைநீரை குடித்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களோ, எந்த மக்கள் மழைநீரை குடித்து அவதிப்பட்டாங்களோ, எந்த மக்கள் அந்த நீரை குடித்து வந்து அசிங்கப்பட்டாங்களோ, அந்த மக்களையே திரும்ப திரும்ப குற்றம் சாட்டி அவங்களையே வந்து ஒரு பலிகடாவா, அவங்களையே வந்து ஒரு குற்றம் செஞ்சவர்களா சித்தரிக்கிறதுக்கு தான் ஆரம்பத்திலேருந்து இந்த காவல்துறை வந்து முயன்றுட்டு இருக்கு. விசாரணைங்கிற பேரில் வந்து மனித மீறல்கள் வந்து கடுமையாக மீறப்பட்டன. ஜனவரி 2023 வந்து நானும் குடியரசுக் கட்சியின் தலைவர் சேகு தமிழரசனும் அப்போதைய டிஜிபி அந்த சைலேந்திர பவன் நேரில் பார்த்து இது வந்து மனித உரிமைகள் நிறைய மீறப்படுகின்றன, காவல்துறை சரியா செய்யலை அப்படிங்கிற நீங்கள் சிபிசிஐடிக்கு மாற்றணும்னு நம்ம தான் அது வந்து முதல் முறையாக சொன்னோம். அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாறினுச்சு. சிபிசிஐடிக்கு மாறினதுக்கு அப்புறமாவது இதில் வந்து வழக்கு வந்து நல்ல வழியில் போகும்னா அப்பவும் நடக்கல. அதே ட்ரெண்டு, அதே ஹராஸ்மெண்ட்டு, அதே ஒரு 10 மணி நேரம் கூப்பிட்டு வச்சு விசாரணைங்கிற பேரில் வந்து திரும்ப கேள்வி கேட்கறது, ஒரே கேள்வி கேட்கறது, ஹராஸ் பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறது, ஒத்துக்கணும்னு சொல்கிறது, இதே கேவலமான வேலையை தான் இந்த தமிழக காவல்துறை செஞ்சுட்டு இருக்கு. இல்லை, ஆனால் இதில் நீங்கள் விசாரணைன்னு சொல்கிறதுனால அந்த விசாரணை தரப்பில் வந்து பார்க்கப்படுற விஷயம் காவல்துறை தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது இல்லையா? இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்களே, நாங்கள் வந்து 389 சாட்சிகளை விசாரித்தோம், 196 மொபைல் நம்பர்ஸை வந்து நாங்கள் ஆய்வு செஞ்சோம், பல அந்த டவர்ஸில் இருக்கிற சம்மந்தப்பட்ட ஏரியாக்களில் இருக்கிற டவர்ஸில் இருக்கிற எல்லா கால்களையும் நாங்கள் ஆய்வு செஞ்சு தான் இதை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. அந்த ஆய்வுகள் நடத்தப்படாமல் இப்படி ஒரு விளக்கம் இல்லை, எல்லாமே ஸ்க்ரீன் பிளே தானே. இது நடக்கிற விஷயம் எல்லாமே ஸ்க்ரீன் பிளே பண்ணுற மாதிரி தானே இது நடந்துட்டு இருக்கு. கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. பட் நடந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து இப்போ சொல்கிறது எல்லாமே, இப்போ டவரில் இருந்தது, அந்த பசங்க டவர் இருந்ததுன்னா அது சின்ன ஊர், இருக்கிறதே மொத்தம் 30 பேர், ஒரே ஒரு டவர் இருக்கும் போது எல்லாருடைய அந்த அலைபேசி எண்களும் அந்த டவர்ல இருந்தால் போக போகுது. அது வந்து ஒரு பெரிய எவிடன்ஸா. இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வழக்குன்னா வந்து பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தங்க வந்து குற்றம் செஞ்சவங்க ஒருத்தங்க, இங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து இவங்க தான் குற்றம் செஞ்சிருப்பான்னு சந்தேகப்படும் போது அந்த சந்தேக வளையத்துக்குள்ளேயே அவங்க 3 பேரையும் கொண்டு வரல. முக்கியமா இதுல வந்து நம்ம சந்தேகப்படுறது வந்து குற்றவாளிகள் நான் சொல்லல, இப்ப சிபிசிஐடி சொல்ற மாதிரியோ தமிழக அரசு சொல்ற மாதிரியோ நம்ம யார் குற்றவாளிகள்னு சொல்லல, ஆனா சந்தேகத்துக்கு இடமானவங்களா இருக்கிறாங்க. 3 பேர் தான் இதுல மெயினான. அந்த ஊர் தலைவரோட பத்மாவுடைய கணவர் வந்து முத்தையா, அந்த கவுன்சிலர் வந்து சிதம்பரம், அப்புறமா வந்து அந்த ஆபரேட்டர் சண்முகம், இது 3 பேர் தான். இப்போ இவங்க வந்து அறிவுபூர்வமா பண்ணோம் கிழிச்சோம் அப்படின்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்களே, அறிவுபூர்வமா என்ன பண்ணாங்க? என்ன பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பண்ணிட்டாங்களா, டீப் லேர்னிங் வச்சு பண்ணிட்டாங்களா, மெஷின் லேர்னிங் வச்சு பண்ணிட்டாங்களா, என்ன கிழிச்சாங்க எவிடன்ஸ் இவங்க பெருசா? சும்மா ஜோடிச்சுட்டு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் பண்றோன்னு எல்லாருக்கும் சொன்னானுங்கல்ல, இதுல வந்து ரொம்ப அசிங்கம். காவல்துறை வந்து அசிங்கப்படணும், வேதனைப்படணும், இது வந்து வெட்கப்படணும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு குற்றப்பத்திரிகை தான் தாக்கல் செஞ்சிருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, அதுல இருக்கிற மெயின் எவிடன்ஸ் வந்து அந்த வாட்டர் டேங்க்ல இருக்கிற தண்ணீர். அதை வந்து சேகரிக்கல. அதை வந்து சேகரிக்காம பண்ணது யாரு? அந்த ஊராட்சி மன்ற தலைவர் முன்னிலையில தான் அந்த வாட்டர் டேங்கை வந்து கட் பண்ணி தண்ணியை வெளியேற்றினாங்கன்னு சொல்றதை விட முக்கியமான சாட்சியை வெளியேற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இல்லையா? அதுதானே மெயின் விட்னஸ். அப்படி இருக்கும்போது முதல் குற்றவாளியா வந்து அவங்கள தான் போய் நீங்க கேள்வி கேட்டிருக்கணும், அவங்கள தான் சந்தேகப்பட்டிருக்கணும், அவங்க கிட்ட தான் விசாரிச்சிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு யாரு வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மக்களையே வந்து நான் குரல் டெஸ்ட் பண்றேன், அந்த டெஸ்ட் பண்றேன், டிஎன்ஏ டெஸ்ட் பண்றேன்னு பண்ணானுங்களே. டிஎன்ஏ டெஸ்ட்ல ஏதாவது கிடைச்சதா? டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷம் எடுத்துட்டு போனாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி 31 பேருக்கும் பண்ணாங்க. அதுவும் எல்லாமே பட்டியலினத்தில் உள்ளவங்களுக்கு தான் பண்ணாங்க. கடைசியில் அதுலயும் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் நடக்கல, அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கலன்றாங்க. எப்படி கிடைக்கும்? இருக்கிறது வந்து அந்த தண்ணி, அந்த வாட்டர் டேங்க்ல வந்து மலத்தை கலக்குறாங்க. அந்த கலந்த வந்து அந்த பசங்க ஏறி பார்க்குறாங்க, ஏறி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு கீழே வந்து போலீஸ்க்கு சொன்னோன்னா போலீஸ் முன்னிலையிலே அந்த தண்ணியை வந்து வெளியேற்றிடுறாங்க. அங்கே எவிடன்ஸே இல்லை, ஃபாரன்சிக்கும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி வந்து அது வந்து சாட்சியை அழிக்கிறதுக்கு சமம். கிட்டத்தட்ட தண்ணீரை மையப்படுத்தி அப்படின்னு பார்க்கும்போது தமிழக அரசு தரப்பில் கொடுக்கப்பட்ட விளக்கத்தில் சொல்லப்பட்டது, சரியாக 7:35 மணிக்கு மேல்தான் கழிவு கலக்கப்பட்டுள்ளது. கழிவு கலக்கப்பட்ட தண்ணீர் யாருக்கும் விநியோகம் செய்யப்படவில்லை என்பதும் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டது. என்ன ஆய்வில் கிழிச்சாங்கன்னு தெரியல, நான் மறுபடியும் சொல்றேன். ஆனா
தண்ணியில கலக்கலன்னா ஏன் அங்க வந்து 10 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க? அந்த சிறிய குழந்தை தானே ஃபர்ஸ்ட் அட்மிட் ஆச்சு, கனகராஜுங்கிறது வந்து புகார் கொடுத்தவரோட. அது இல்லாம வந்துட்டு குடித்துதான் அவர்களுக்கு அப்படி ஆனதுன்றது உறுதி செய்யப்படவில்லை. இல்ல வேற என்ன தண்ணி குடிக்கிறாங்க? அந்த இருக்கிற ஒரே டேங்க் அதுதான் அந்த வந்து குடிநீர் அவங்களுக்கு. அந்த தண்ணியை தான் குடிக்கிறாங்க. அந்த தண்ணியை குடிக்காம வேற என்ன பக்கத்து ஊர்ல போயிட்டு தண்ணியை குடிச்சிருப்பாங்க? இதெல்லாம் வெக்கமா இல்லது சொல்றதுக்கு அவங்களுக்கு, காவல்துறைக்கு. அந்த தண்ணியை தான் குடிக்கிறாங்க. அந்த தண்ணியை குடிச்சுதான் வரிசையா வந்து எல்லாருமே அந்த நோய்வாய்ப்படுறாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான அறிகுறி இருக்கு. புதுக்கோட்டை ஜிஹெச்லயே சொல்லியிருக்காங்க வாட்டர் கண்டாமினேஷன்ல தான் இது மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் முரளிராஜா பணியில இருந்து வெளியில வந்து வர்றாரு, ஊருக்கு வர்றாரு. வரும்போது அந்த தண்ணியில பார்த்தா ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து முத்துகிருஷ்ணன் வந்து ஏறி பார்த்திருக்கான். முத்துகிருஷ்ணன் ஏறி பார்த்துட்டு அது மாதிரி இங்க இருக்குன்னு சொன்னா, அதுக்கப்புறம் தான் முரளிராஜா ஏறி இருக்கான். அதுக்கப்புறம் தான் சுதர்சனன் ஏறி அந்த பார்த்திருக்கானுங்க. பார்த்தோன்னே என்ன செய்வாங்க? எவிடன்ஸுக்கு போட்டோ தானே எடுப்பாங்க. ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்த வந்து ஒரு திரை, கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் பண்ணி ஒரு அசிங்கமான ஒரு கட்டுக்கதையை வந்து இந்த தமிழக காவல்துறையும் இந்த தமிழக அரசும் தமிழக காவல்துறை கையில் வைத்துக் கொண்டிருக்க மு.க. ஸ்டாலினும் அவிழ்த்து விட்டிருக்காங்க. இது கேவலத்தின் உச்சக்கட்டம். இதுல இப்போ அந்த பாதிக்கப்பட்ட, அதாவது குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் கொடுத்திருக்கிறதுல அந்த வீடியோ என்ன சிச்சுவேஷன்ஸ்ல எடுத்தோம் அப்படிங்கறத அவங்க விளக்கி இருக்கிறாங்க. அதுவே இந்த பக்கம் காவல்துறை தரப்புல அதை வந்து ஆதாரமா வைக்கும் பொழுது அதற்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கிறது, இந்த ஆதாரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது, அதை மீட்டெடுத்தோம். இப்போ அவங்க குற்றம் சாட்டப்பட்டதுனாலதான் அதை அழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இதுல வந்து. இதெல்லாம் ஒரு யூகத்துல பேசுறது. இப்ப நம்ம ஒரு போட்டோ எடுக்கிறோம், போட்டோ எடுத்தா டெலீட் பண்ணுவோம். அது வந்து ஏதாவது இல்ல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தான் டெலீட் பண்ணுவோம். அதனால அது வந்து அதுதான் ஆதாரங்கிறது வந்து நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க வந்து உண்மையான குற்றவாளிகளை தேடணும். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்காம அவங்க ஏதோ போட்டோ எடுத்திருப்பாங்க, இல்லாட்டி டெலீட் பண்ணிருப்பாங்க. அதை வந்து அதுதான் ஆதாரம்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அங்க நடந்தது வந்து இதுதானே. அதுவும் வந்து இன்னும் நம்ம வந்து அந்த போலீஸ் எவ்வளவு முரண்பாடு இருக்குன்னா, எல்லாரும் மக்கள்லாம் நிக்கிறாங்க. அந்த மக்கள் முன்னிலையில தான் அந்த பசங்க மேல ஏறி இருக்காங்க. அப்புறம் எப்படி வந்து நீங்க இல்லன்னு சொல்ல முடியும்? அந்த பாயிண்ட் இதுல அணுகப்படவே இல்லைன்றீங்களோ? எந்த பாயிண்ட்? அதாவது மக்கள் முன்னிலையில தான் அவங்க மேல ஏறி, மக்கள் முன்னிலையில தானே இது ஏறி இருக்காங்க. இதுல எல்லாமே மறைக்கப்படுகின்றது. அந்த ஆடியோ கூட வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்ல அசிங்கமா காவல்துறை வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டது. அது 10 நிமிட ஆடியோ. அது அந்த சுதர்சனன் சொல்லுகிறது வந்து 10 நிமிட ஆடியோ. 10 நிமிட ஆடியோவில் வெறும் 30 செகண்டை மட்டும் பேட்ச் ஒர்க் பண்ணி அதை வந்து அவங்க சொல்றது என்னன்னா, இந்த ஆரம்பத்திலேருந்து நம்ம சொல்லியிருக்கோம் குற்றச்சாட்டு, விசாரணை என்கின்ற பெயரில் காவல்துறை இந்த பசங்களை ஒத்துக்கன்னு திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற கோணத்திலேயே போகல. உண்மையா அதுல வந்து அந்த ஆடியோல இருக்கப்பட்டது என்னன்னா, ஒத்துக்கோன்னு என்ன சொல்றாங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க, அப்படி சொன்னாலும் இது வந்து நம்மளுக்கு அசிங்கப்பா, நீ வந்து அடிச்சு கேட்டாலும் நம்ம செய்யாத குற்றத்தை ஒத்துக்காத அப்படிங்கிறத வந்து போலீஸ் வந்து இந்த திரைக்காவியம் போலீஸ் வந்து வசனம் எழுதுற போலீஸ் வந்து திரைக்கதை அமைக்கின்ற போலீஸ் வந்து திரைக்கதை அமைத்து பேட்ச் ஒர்க் பண்ணி பிட்ஸ் அண்ட் பீசஸ் பண்ணி போட்டோஷாப் பண்ணி அதை வந்து எதை எடுக்கணுமோ எடுத்துட்டு அவங்களுக்கு சாதகமோ எதை சேர்த்துட்டு 10 நிமிட ஆடியோவை வெளியிடறதுக்கு துப்பு இருக்கா போலீஸ்க்கு? நீ உண்மையான வந்து உண்மையான சமூக நீதினா, சமூக நீதியை காக்கின்ற அரசு என்றால், சமூக நீதியை காக்கின்ற மாடல் திராவிட மாடல் என்றால், மு.க. ஸ்டாலினுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை 10 நிமிட அந்த ஆடியோவை வெளியிடுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? இதுல நீ அந்த 10 நிமிட வீடியோ வெளியிடுங்க, அந்த 10 நிமிட ஆடியோ வெளியிடுங்க, அதுல முழுசா இருக்கிற தெரியட்டும். அதுல அப்படி இருந்ததுன்னா நாங்க ஒத்துக்கிறோம் அந்த குற்றவாளிகள் அப்படின்னு. அது இல்லாம பேட்ச் ஒர்க் பண்ணி போட்டோஷாப் பண்ணி இல்லாத தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணி இல்லாத ஒன்றை இந்த பட்டியலின மக்களை, பூர்வகுடி மக்களை, விளிம்பு நிலை மனிதர்களை, பாதிக்கப்பட்ட மக்களை மறுபடியும் இந்த தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலே 25% பட்டியலின மக்கள், கால் பங்கு இருக்கின்ற மக்களை கொஞ்சம் கூட ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் அவர்களையே பழிவாங்கன்ற இடத்தில் தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, மு.க. ஸ்டாலினுடைய அரசு, சமூக நீதி குழி தோண்டி புதைக்கின்ற அரசு நாள் ஒன்றிலிருந்து இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது. இல்ல இந்த மாதிரி தான் முடிக்கணும் அப்படின்னா இது ஆரம்பத்திலேயே பண்ணிருக்கலாம்ல. ஆனா சிபிசிஐடி இதற்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து எடுத்து ஆய்வுகள்லாம் பண்ணி ஒரு 2 வருஷம் டைம் எடுத்து தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது இதை அவங்கள நோக்கி திருப்பணுன்றதாக இதை எடுத்துக்கலாமா? ஒரு 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 முழு விசாரணை நடத்தி இருக்கிறாங்க, அதன் மூலமாக இது தெரிய வந்திருக்கிறது. முழு விசாரணை நடத்தினா அவங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அதுதான் இதுல உண்மை. விசாரணை வந்து சரியான குளத்துல தான் போனதானே கண்டுபிடிக்க முடியும். நான் தான் சொல்ற மாதிரி மெயினான அந்த வாட்டர் டேங்க்ல இருந்த தண்ணி, அது சாம்பிள், அதுல என்ன இருக்குங்கிறதே அவங்களுக்கு கிடைக்கலையே. அப்புறம் எதை வச்சு இவங்க கண்டுபிடிக்க போறாங்க? அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். இன்னும் வந்து ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை அப்படின்னு பீத்திக்கிற இந்த தமிழ்நாடு காவல்துறை கண்டுபிடிக்கலாம். ஆனா விசாரணை வந்து சரியான கோணத்துல போகல. யாரையோ காப்பாற்றுவதற்காக இந்த பட்டியலின மக்களை பழி ஆக்குகிறார்கள். ஆய்வு செஞ்சதாக சொல்லப்பட்ட தண்ணி அப்படிங்கிறது அப்ப எந்த தண்ணி? ஆய்வு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அது நீங்க தமிழ்நாடு காவல்துறை தான் கேட்கணும். அந்த 10 நிமிஷம் வீடியோ கேட்கறேன்ல, அது மாதிரி ஆய்வு செய்த தண்ணினா நீங்க எந்த தண்ணியை ஆய்வு செஞ்சீங்க? வெளிப்படையாக சொல்ல முடியுமா? இதுக்கு ஆதாரமாக சொல்லப்பட்டது, இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆதாரம் முன்பகை அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு ஆதாரம்
அந்த கிராம சபை கூட்டத்தில் நடந்த போது கேள்வி எழுப்பின போது அந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் முத்தையா அவர்களுக்கும் இவங்க தரப்புல இருக்கிறதுக்கும் ஏற்பட்ட மோதல், அதற்கான ஒரு பகை தான். அதுவும் வந்து ஒரு தமிழக பழிவாங்கும் நடவடிக்கையில தான் இது கலந்தது அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, அன்று நடந்தது என்ன அப்படிங்கறதுல உங்களுக்கு இல்ல, இதுல வந்து நான் பேசின வரையிலும் இதுவும் வந்து ஒரு திரைக்கதையின் உச்சம் தான். பராசக்தி திரைக்கதை எழுதின குடும்பம் தானே, அது மாதிரி வந்து ஒரு திரைக்கதையின் உச்சம் தான் இந்த இதுவும். அந்த ஜீவானந்த முரளிராஜனுடைய அப்பா ஜீவானந்தத்திற்கும் முத்தையாவிற்கும் அது போன்ற எந்த விதமான வாக்குவாதங்கள் நடைபெறவே இல்லை. அவங்க 2 பேருக்கும் எந்தவித பகையும் கிடையாது. அவங்க 2 பேரும் கிளாஸ் 1 படிச்சவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி இல்லாததை முரளிராஜாவோட அப்பா ஜீவானந்தம் என்பவரும் முத்தையாவும் ஒரே வகுப்பில் ஒரே பள்ளியில் படித்தவர்கள், நண்பர்கள் கிட்டத்தட்ட. அவங்க 2 பேருக்கும் எந்தவித முன்பகையும் கிடையாது. இது தமிழக காவல்துறையின் திரைக்கதையின் ஒரு பகுதி தான். இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. சண்டையில வந்து முத்தையா வந்து ரொம்ப அசிங்கமா பேசிட்டாரு, ஜீவானந்த பேசிட்டாரு. அதுல பேசினதுனால வந்து இவர் வந்து ரொம்ப முரளிராஜா அவருடைய பையனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவத்தை வந்து எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல. அதுக்காக எப்படி பண்ணதுங்கிறது தமிழக அரசின் திரைக்கதை. எதன் அடிப்படையில் இதை சொல்றீங்க? நான் அவங்க கிட்ட பேசியிருக்கேன், வேணா அவங்க கிட்ட நான் உண்மையிலேயே நான் பேசி காட்டுறேன். அவங்க கிட்ட பேச முடியுமா? பேசலாமே. இதுல வந்து முக்கியமா இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜீவானந்தத்துக்கும் அவருக்கும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இதுல யாருக்கு பிரச்சனை, அதே ஊர்ல இருக்கிற வந்து சதாசிவத்திற்கும் இவருக்கும் தான் பிரச்சனை. யாருக்கு? முத்தையாவுக்கும். பிரச்சனைனா என்னன்னா, சதாசிவம் தான் கேள்வி கேட்கிறாரு. ஜீவானந்தம் ரொம்ப, நீங்க அவர் பார்த்திருக்கீங்களா பேசிருக்கீங்களான்னு தெரியல, ரொம்ப இன்னோசன்ட் மாதிரி இருப்பாரு. அவர் ரொம்ப எல்லாம் சத்தம் அதிர்ந்து கூட பேச மாட்டாரு. சதாசிவம் வந்து போல்டா கேள்வி கேட்பாரு. நீ வந்து இந்த இது வந்து காவிரி குடிநீர் திட்டத்தின் கீழே வந்து தான் இந்த டேங்கை கட்டிட்டு நீ வந்து ஊராட்சி மன்ற நிதியிலேருந்து கட்டணும்னு சொல்றியே, ஏன் இப்படி போய் சொல்ற, ஏன் இப்படி நாடகம் ஆடுற, தமிழக அரசு இந்த காவல்துறை தான் நாடகம் ஆடுது, திரைக்கதை எழுதுன, நீ எழுதும் பண்ற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. அதை வந்து இங்க வந்து சித்தரிச்சு ஜீவானந்தத்திற்கும் முத்தையாவிற்கும் தான் பிரச்சனை, அதனாலதான் இப்படி ரிவெஞ்ச் பண்றதுன்னு திரைக்கதை அமைச்சிருக்கு தமிழக காவல்துறை. இதை நம்ம உங்க முன்னிலே போடுறேன். ஹலோ ஐயா, சதாசிவம் இருக்கீங்களா? சதாசிவம் இருக்காரா? கொடுங்க. ஐயா வணக்கம், நான் இளமுருக்கு பேசுறேன். இங்க ஒரு டிவி விவாதத்துல இருக்கேன். இப்போ இந்த தமிழக காவல்துறை வந்து பெரிய திரைக்கதையெல்லாம் எழுதி இப்போ வந்து ஜீவானந்தத்துக்கும் முத்தையாவுக்கும் அந்த ஊராட்சி மன்ற ஒரு கூட்டத்துல வந்து பெரிய தகராறு ஆயிடுச்சு. அதுல வந்து முத்தையா வந்து ஜீவானந்தத்தை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. அந்த அசிங்கப்படுத்தினதை வந்து முரளிராஜாவால தாங்கிக்க முடியல, அவருடைய பையன். அதனால அந்த பழிவாங்குற அந்த நோக்கத்துக்காக தான் வந்து அந்த குடிநீர் தட்டியில வந்து மலத்தை கலந்துட்டாரு முரளிராஜா அப்படிங்கிற மாதிரி தமிழக காவல்துறை வந்து ஒரு கதையை அவிழ்த்து விட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அங்க ஜீவானந்தத்திற்கும் முத்தையாவிற்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா? அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? இல்லையா, இல்லைன்னா பல தடவை சொல்லிட்டாரு. அவர் எந்த சட்டத்திலும் அவர் ஃப்ரெண்டுனால கம்பெனி எந்த பேச்சுமே அவர் இல்ல. ஃப்ரெண்டுனா எப்படி ஃப்ரெண்டு அவங்க 2 பேரும்? ஃப்ரெண்டுங்கிறீங்களா, என்ன அது அர்த்தம் அதுக்கு? கிளாஸ்மேட். யாரு? ஜீவானந்தம் அவர் முத்தையனா. ஓ சரி சரி. அவர் பேசவே இல்லைங்க, அவருக்கு எதுக்கும் டச் இல்லைங்க. நீங்க கேட்டீங்களா ஏதாவது கேள்விய இந்த முத்தையா? முதல்ல சொல்லிட்டேன், நீங்க அதை அப்படியே கொடுக்கணும் தானே சொல்லிட்டேன். சரி, இதேதான் உண்மை. அப்புறம் திருப்பி கேட்டாலும் அதாங்க. சரி சரி சரி. அது ஆனா ஜீவானந்தத்திற்கும் முத்தையாவிற்கும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அவங்க நண்பர்கள், அவங்க 2 பேத்துக்கும் எந்த சண்டையும் நடக்கல. நண்பர்கள். அப்ப போலீஸ் சொல்றது வந்து வெறும் கட்டுக்கதை தான். வெறும் கட்டுக்கதை தான். நீங்க ஏதாவது கேக்குறீங்களா? அன்னைக்கு கூட்டத்துல நடந்தது என்னங்கய்யா? ஹலோ ஹலோ ஐயா, அன்னைக்கு கூட்டத்துல நடந்தது என்ன? உங்களுக்கும் முத்தையாவுக்கும் என்ன வாக்குவாதம் நடந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எனக்கு அவருக்கும் அந்த வாக்குவாதம் இல்ல. சரி ரைட், இதுதான் நடந்தது. உண்மையா சொல்ல போனா நம்ம சொன்னதை விட அவர் 2 பேரும் நண்பர்கள் அப்படிங்கிறாங்க. அது என்ன சொன்னார்னு அவர் கவனிச்சிங்களா? அவர் 2 பேரும் இது, அதனால அவர் போய் எதுவுமே கேட்க மாட்டார் இவர் அப்படிங்கிற போது, இப்போ ஜீவானந்தத்தை வந்து முத்தையா வந்து பயங்கரமா வந்து திட்டாரு, அசிங்கப்படுத்திட்டாரு அப்படிங்கிற வார்த்தை தானே யூஸ் பண்றாங்க. எதுவுமே நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக இந்த சமூக நீதி அரசும் அதன் கீழ் இருக்கின்ற காவல்துறையும் இந்த உலகத்திற்கு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம சொல்ற குற்றச்சாட்டு. ஓகே, இப்போ அடுத்த கட்டமாக இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு. மேற்கொண்டு இதற்கும் ஒரு பக்கம் சிபிசிஐடி கிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறாங்க, பதில் கேட்டிருக்கிறாங்க.
இதுல இந்த நகர்வுகள் தொடர்ந்து அவர்களையே தான் இப்போ இவ்வளோ விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிற போதும் கூட இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் அவர்களை தான் குற்றவாளி ஆக்க வேண்டும் என்ற முனைப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல மறுபடியும் அதுதானே போயிட்டு இருக்கு. இங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களே யாரும் கேட்பாரற்று கிடக்கின்ற இந்த சமுதாயத்தை குற்றவாளிகளாக நம்ம சொல்லிட்டு ஈஸியா கடந்து போயிடலாம் அப்படிங்கிறதான் தமிழக அரசு நினைக்கின்ற பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 இப்போ டிசம்பர் 6 அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாள் தினத்தில் ஆளுநர் மாளிகையில நாங்க ஒரு பெரிய நினைவு தின கூட்டம் நடத்தினோம். அது ஆளுநர் தலைமையில என்னுடைய தலைமையிலையும் அந்த கூட்டம் நடந்தது. அதுல ஆளுநர் பேசினது பெரிய ஒரு பேசு பொருளானது. ஆளுநர் அந்த கூட்டத்துல சொல்றாரு, தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் பட்டியலின மக்களுக்கான வன்கொடுமை 30% அதிகரித்திருக்கிறது என்று புள்ளி விவரத்தை கொடுத்தார். அதுதான் உண்மை. இப்போ மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிறைய அதிகரிச்சிருக்கின்றன. அது இல்லாம பட்டியலின ஆணையம் புள்ளி விவரத்தின்படியும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் வன்கொடுமைகள் நிறைய நடக்கப்படுகின்றன. இன்னும் அந்த ஹியூமன் ஸ்கேவஞ்சஸ் இருக்கிறதும் தமிழ்நாட்டில் தான். அதுல சாவுகளும் நிறைய நடக்கின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தலித் மக்களுக்கு எதிராக ஒரு மாநிலம் இருந்து கொண்டிருக்கின்றது என்று குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு தீண்டாமையின் உச்சக்கட்டம் கூட சொல்லலாம். இப்போ தீண்டாமைங்கிறது இப்போ இந்தியாவில் இது மாதிரி ஜாதி வாரிய படிவாரியான ஒரு தீண்டாமை இருந்தாலும் ஒரு சில மேலை நாடுகள் கூட கருப்பு வெள்ளைகள் என்ற தீண்டாமைகள்லாம் கூட இருக்கின்றது. ஆனால் உலகத்திலேயே எங்கேயுமே நடக்காத ஒரு மனிதன் குடிக்கின்ற நீரில் மலத்தை கழிக்கின்ற ஒரு ஈனச் செயல் இந்த பெரியார் மண்ணில் தான் நடந்திருக்கின்றது. அப்படி நடந்திருக்கும் போது இதை பண்ணினவங்க இன்னொரு சமுதாயம் அப்படின்னா அது கண்டிப்பா அது மிகப்பெரிய வன்கொடுமை தான். அது பண்ணுனா அது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கும், கிரிமினல் ரெக்கார்ட்ல இருக்கும். அது இந்த அரசுக்கும் இந்த தமிழ்நாட்டிற்கும் ஒரு பெரிய பிளாக் மார்க் கரும்புள்ளியாக இருக்கும், கெட்ட பெயரை ஏற்படுத்தி விடும் என்பதற்காக, இந்த வழக்கை நீர்த்து போக செய்வதற்காக, அது மாதிரி எந்த தீண்டாமையும் நடக்கவில்லை என்பதை தீண்டாமை நடக்கவில்லை என்று காட்டுவதற்காக தமிழக அரசு அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே அவர்கள் தான் குற்றவாளி என்று கை காட்டுகிறது. மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கோணத்திலேயே போகாம முறையா விசாரிக்காம, இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ படி முறையா விசாரிக்காம இப்போ இல்ல அவர்கள் தான் குற்றவாளின்னு தெரிந்தாலும் கூட இல்ல சொன்னா ஒரு பெரிய சாதி பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க இத்தகைய நடவடிக்கை எடுக்கிறாங்களோ? இல்ல ஜாதி பிரச்சனை வந்துருமோ இல்லையோ அதுக்காக இது மாதிரி ஜாதிய கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கலாமா? குற்றவாளிகள் தண்டிக்கப்படாத வரை குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தானே இருக்கும். அப்படின்னா குற்றவாளிகளுக்கு துணை போகிறதா இந்த அரசுங்கிறதானே நம்ம கேள்வி. இப்போ பண்ணாங்கன்னா குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும்ல. அதுவும் மனுஷன் குடிக்கிற நான் மறுபடியும் சொல்றது இதுதான். இப்போ நீங்க முரளிராஜா செஞ்சுட்டான், அவன் செஞ்சுட்டான், இவன் செஞ்சுட்டான், அவன் எப்படிங்க செய்வான்? அவன் அங்க இருக்கிறது அவன் மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, குழந்தைங்க, அவன் பெரியப்பா பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளைங்க அப்படிங்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க தான் தொடர்ந்து அங்க பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அப்படி இருக்கிறவங்க இல்ல இந்த வாட்டர்ல ஒரு சின்ன தூசி விட்டு தான் நீங்க குடிப்பீங்களா? இல்ல சும்மா நான் ஒரு விரல கையை உள்ள விட்டுட்டு நாங்க கொடுத்தா யாராவது குடிப்போமா? அது எவ்வளவு அருவருப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது எவனாவது இந்த ஈன பசங்க சொல்ற மாதிரி எவனாவது குடிக்கிற தண்ணியில மலத்தை கலப்பானா? நம்ம ஊர்ல இருக்கிறவங்க, நம்ம அக்கா தங்கச்சிங்க இருக்கிற ஊர்ல இருக்க, அண்ணன் தம்பிங்க இருக்கிற ஊர்ல இருக்க, சித்தப்பா பெரியப்பா ஊர்ல கலக்குவானா? இல்ல அந்த வாட்டர் டேங்கே மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமா? இல்ல அது யூஸ் பண்ற வரையிலும் நம்மளுக்கு அந்த உணர்வு வராது, அந்த ஒரு இது டிஸ்கஸ்டிங் ஒரு பிஹேவியர் வராது, அந்த எமோஷன்ஸ் வராது. அப்படி இருக்கும்போது யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அப்படி இப்படி அது இப்போ அந்த முரளிராஜா இன்னொரு டேங்க்ல இருக்கிறவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா கூட ஏத்துக்கலாம். அவன் வீட்டுல இருக்கிறவங்க குடிக்கிற தண்ணியிலே எப்படி பண்ணுவான்? யாரால பண்ண முடியுமா அது மாதிரி ஒரு ஈன செயலை? அதுதான் நம்ம வைக்கிற கேள்வி. ஆர்டிக்கல்ல அவங்க பேசியிருந்த ஆர்டிக்கல்ல அந்த இடத்துல சந்தேகத்திற்குரிய வகையில ஒருத்தர் சுத்திட்டு வந்தாரு, மாற்று சமூகத்தை சேர்ந்தவர், அத சொல்லிருக்காங்க. ஆனா அந்த நபரை முறையா விசாரிக்க. ஆமா, அதே தான் நம்ம சொல்றோம். இப்போ அந்த ஊர்ல இருக்கிற அது இப்ப நம்ம மறுபடியும் குற்றவாளி யாருன்னு நம்மளுக்கு தெரியல, சொல்லல. அது கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுடைய காவல்துறையுடைய பொறுப்பு தான். ஆனா சந்தேகத்துக்கு இடமானவர்கள் நம்ம அந்த 3 பேரை சொல்லிட்டோம். அந்த 3 பேரையும் அவங்க விசாரணை வளர்த்துக்கல, பெருசா கொண்டு எந்த விசாரணையும் பண்ணல, டிஎன்ஏ பரிசோதனை செய்யல, இவங்களுக்கு பண்ண குரல் பரிசோதனை எதுவுமே அவங்களுக்கு செய்யல அப்படிங்கிறத நம்ம ஒரு குற்றச்சாட்டு. அது இல்லாம அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரும் பண்ண மாட்டாங்க, யாராவது வச்சு வெளியால வச்சுதான் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதா ஆரம்பத்திலேருந்து அவங்க சொல்ற ஒரு குற்றச்சாட்டு, பட்டியலின மக்கள் சொல்ற குற்றச்சாட்டு. அப்படி இருக்கும்போது அங்கேயே ஒரு தேர்ட் பர்சன் யாரும் அறிமுகம் இல்லாத சுத்திட்டு இருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா முறையா காவல்துறை அவங்களை விசாரிக்கல. இன்னும் அதுதானே சொல்றாங்க. அவங்களெல்லாம் விசாரிக்காம, யார் யார சந்தேகப்படுறாங்களோ அவங்களெல்லாம் விசாரிக்காம இந்த 3 நபர்களையே ஆரம்பத்திலிருந்து குற்றவாளிகளை போல சித்தரிப்பதற்காக விசாரிச்சு கொண்டிருக்கிறது ரொம்ப கொடுமையான செயல். ஓகே, நான் நிறைவா ஒரு விஷயம் சார். ஸோ இதுல திமுக கூட்டணி கட்சிகள், குறிப்பாக விசிக, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, இவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? இவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொதுவாகவே சமூகத்துக்கு ஒரு குரலாக இருப்பவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த இடத்துல எப்படி துணை நிற்கிறார்கள்? இல்ல
முழுமையான மனதோடு துணை நிற்கிறார்களா இல்ல அவர்களும் நெருக்கடியில் இருக்கிறார்களா, எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல இது வந்து இன்னும் இப்போ இது நீங்க காங்கிரஸ் இல்ல நீங்க செல்வ பெருந்தகை திருமாவளவன் அப்படிங்கிற மட்டும் கேட்க கூடாது. இதுல வந்து எல்லாருமே இது வந்து நீதியின் பக்கம் இருக்கணும், எல்லாருமே பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து ஒரு அறமா இருக்கும். அந்த செயலை தான் வந்து செய்யணும். யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த மக்களுடைய பக்கம் தான் நிக்கணும். இதுல வந்து அண்ணாமலையை வந்து நம்ம வெகுவாக பாராட்டணும். இந்த விஷயத்துல ஆரம்பத்திலேருந்தே வந்து அவர் கரெக்டா பேசுறாரு. எஸ்பெஷலி இந்த விஷயத்துல வந்து தமிழக அரசு எந்த அளவுக்கு வந்து தலித் மக்களை பட்டியலின மக்களை பழிவாங்குகிற நோக்குகிறது செயல்படுகிறது, வேங்கவேல் விஷயத்துல வந்து பாதிக்கப்பட்ட மக்களை எந்த அளவுக்கு துன்புறுத்தினதுன்னு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் தலைவர்களே ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக பேசினது வந்து அண்ணாமலை தான். அதற்காக அவருக்கு இந்த வரவேற்பு. அவரு வேங்கவேலுக்கு போகலையே, அது வரும். அது வந்து அட்லீஸ்ட் குரல் கொடுத்திருக்காரு, ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. அது ஒன்று, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து இதுல வந்து இப்போ அண்ணன் திருமாவளவன் கூட இன்னும் வந்து அவர் சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கறது வந்து ஒரு சிங்கிள் லைன்ல சொல்லிட்டு போயிருக்காரே தவிர அவர் இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா பேசியிருக்கணும் அப்படிங்கறத என்னுடைய தனிப்பட்ட விமர்சனம். இல்லை இது வந்து சும்மா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது வந்து கடந்து போற விஷயம் இல்லை. அவருக்கு கேட்கக்கூடிய தார்மீக பொறுப்பு இருக்கு. அவர் இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தலில் வந்து 2021 தேர்தலில் வந்து திமுக ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் தலித்துகள் ஓட்டுகள் அதை வாங்கி கொடுத்த பெருமை வந்து திருமாவளவனுக்கே சேரும். அதனால அவருக்கு தார்மீக உரிமை இருக்குது அதை கேட்கறதுக்கு. எந்த மக்களுடைய ஓட்டுகளை வாங்கி கொடுத்தாரோ அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த மக்கள் பக்கத்துல நிக்கணும். அவர் நிக்கிறாங்கிறத வந்து கேட்க வேண்டிய அவரே கேட்க வேண்டிய கேள்வியா தான் நான் சொல்றேன். சிவபரிசோதனை அவர் செய்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கணும். அதுவும் அவர் நம்பி இருக்கிற மக்கள் பக்கம் நிக்கிறாரா, அவர் வந்து இன்னும் வலுவாக குரல் கொடுக்கிறாரா அப்படிங்கறத வந்து அவரே அவருக்காக அரசியல் ஆதாயங்களுக்காக பலி கொடுக்குறாங்களோ சொந்த மக்களை. கண்டிப்பா இப்ப எல்லாமே அரசியல் தானே. இப்போ பலி கொடுக்குறாங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ண விரும்பல. இதுல வந்து இன்னும் ஒரு வருஷத்துல வந்து தேர்தல் வரப்போகுது. இப்போ வந்து இப்போ எல்லாருமே அந்த அரசியல் முழுக்க மக்கள் பணிங்கிறது சொல்றதை விட வெறும் அரசியலுக்குள்ள வந்து போயிட்டாங்க. அரசியலுக்கு வந்து போயிட்டாங்கன்னா அதுல எத்தனை சீட்டு வேணும், எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப குறிக்கோளா இருக்கிறாங்க. அதனால அதுல எதுவும் வந்து பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் சாந்தமாக போகிறாரோ அண்ணன் திருமாவளவன் அப்படிங்கிற சந்தேகம் வந்து எனக்கு இருக்கு. இருந்தாலும் உரிய நடவடிக்கைகள் தேவை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நீதி தேவை அப்படிங்கிறதுல தொடர்ந்து பேசுவோம். அண்ட் தற்போது வரை பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. நன்றி.